புதுசாக நீங்கள் மாட்டு பண்ண வைக்க போகிறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. நிறைய சூப்பர் நேப்பியர் கருணைகளை போட்டு வளர்க்க போகிறீங்களா? அப்போ உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. அதிகமாக தண்ணி தேங்குகிற இடமா சூப்பர் நேப்பியர் வச்சா வளர்ச்சி ரொம்ப கம்மியாகுதுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 70 நாள், கடைசியாக கட் பண்ணி 70 நாள் ஆகுதுங்க. அப்படியுமே வளர்ச்சி சரியா இல்லை. ஸோ மழை காலத்தில் வந்து நம்ம பில்லு அதிகமாக தேவைப்படுங்க. ஏன்னா நம்ம மேய்ச்சலுக்கு எடுத்துன்னு போய் கட்ட முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நார்மலாக ஒரு 10 சென்ட் ஒரு மாட்டுக்கு போடுறோன்னா நீங்கள் வந்து ஒரு 5 சென்ட் போட்டால் தான் மழை காலத்துக்கு மட்டும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த பில்காரனெல்லாம் கட் பண்ணி 40 நாள் மேலேயே ஆகியிருக்கும். அப்படியுமே சரியான வளர்ச்சி இல்லை. பொதுவாக வந்து ஒரு கட்டிங் பண்ணோன்னா நல்லா தண்ணி வச்சு உரம் வச்சோன்னா 45 நாளில் ஒரு கட்டிங் பண்ணலாங்க. ஆனால் 45 நாள் ஆகுது, ஒன்றுமே வளர்ச்சி. இதில் பார்த்தாலே நல்லாவே தெரியும் மாடு வந்து இழைச்சிச்சு. இந்த மாதிரி ஒரு 2-3 மாதம் இழைச்சிருச்சுன்னா மாடு திரும்பி வரத்துக்கு ஒரு 4 மாதம் கிட்ட ஆகிடும். நல்லா தீவனம் வச்சு எடுத்தால் தான் எடுக்க முடியும். அதனால் மழை காலத்தில் வந்து நமக்கு வந்து பில்லு வேறு எங்கேயும் கிடைக்காது. மேய்ச்சலுக்கு எடுத்துகிட்டு போய் கட்ட முடியாது. நம்ம வச்சுக்கிற பில்லை தான் போட முடியும். அப்படி போடும்போது இந்த மாதிரி சூப்பர் நேப்பியர் ஒரு 3 மாதம் வளராமல் போச்சுன்னா நம்மளால் அடுத்தடுத்து கட்டிங் பண்ணி போட முடியலன்னா மாடு தீனி பற்றாக்குறையால் மிகப்பெரிய பிரச்சனை என்ன வருதுன்னா, மாடு சினைக்கு வரத்தில் வந்து பெரிய பிரச்சனை வருதுங்க. புதுசாக நீங்கள் மாட்டு பண்ண வைக்க போகிறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. நிறைய சூப்பர் நேப்பியர் கருணைகளை போட்டு வளர்க்க போகிறீங்களா? அப்போ உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. அதிகமாக தண்ணி தேங்குகிற இடமா சூப்பர் நேப்பியர் வச்சா வளர்ச்சி ரொம்ப கம்மியாகுதுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 70 நாள், கடைசியாக கட் பண்ணி 70 நாள் ஆகுதுங்க. அப்படியுமே வளர்ச்சி சரியா இல்லை. ஸோ மழை காலத்தில் வந்து நம்ம பில்லு அதிகமாக தேவைப்படுங்க. ஏன்னா நம்ம மேய்ச்சலுக்கு எடுத்துன்னு போய் கட்ட முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நார்மலாக ஒரு 10 சென்ட் ஒரு மாட்டுக்கு போடுறோன்னா நீங்கள் வந்து ஒரு 5 சென்ட் போட்டால் தான் மழை காலத்துக்கு மட்டும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த பில்காரனெல்லாம் கட் பண்ணி 40 நாள் மேலேயே ஆகியிருக்கும். அப்படியுமே சரியான வளர்ச்சி இல்லை. பொதுவாக வந்து ஒரு கட்டிங் பண்ணோன்னா நல்லா தண்ணி வச்சு உரம் வச்சோன்னா 45 நாளில் ஒரு கட்டிங் பண்ணலாங்க. ஆனால் 45 நாள் ஆகுது, ஒன்றுமே வளர்ச்சி. இதில் பார்த்தாலே நல்லாவே தெரியும் மாடு வந்து இழைச்சிச்சு. இந்த மாதிரி ஒரு 2-3 மாதம் இழைச்சிருச்சுன்னா மாடு திரும்பி வரத்துக்கு ஒரு 4 மாதம் கிட்ட ஆகிடும். நல்லா தீவனம் வச்சு எடுத்தால் தான் எடுக்க முடியும். அதனால் மழை காலத்தில் வந்து நமக்கு வந்து பில்லு வேறு எங்கேயும் கிடைக்காது. மேய்ச்சலுக்கு எடுத்துகிட்டு போய் கட்ட முடியாது. நம்ம வச்சுக்கிற பில்லை தான் போட முடியும். அப்படி போடும்போது இந்த மாதிரி சூப்பர் நேப்பியர் ஒரு 3 மாதம் வளராமல் போச்சுன்னா நம்மளால் அடுத்தடுத்து கட்டிங் பண்ணி போட முடியலன்னா மாடு தீனி பற்றாக்குறையால் மிகப்பெரிய பிரச்சனை என்ன வருதுன்னா, மாடு சினைக்கு வரத்தில் வந்து பெரிய பிரச்சனை வருதுங்க.